முகநூல் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். நாங்களும் சுகமாக இருக்கின்றோம். முடிந்தால் இதை பகிருங்கள், பல பேருக்கு போய் சேரட்டும். எனக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்தால் இந்த காணொளியை பகிர்ந்து உதவி செய்யுங்கள். எந்த விதமான கமெண்ட்டும் நான் எதிர்பார்க்கவில்லை. இந்த காணொளியை பல பேர் பார்க்க வேண்டுமே ஒழிய அதிலிருந்து யாருடைய கருத்துக்களையும் நான் எதிர்பார்க்கவில்லை. காரணம், கருத்துக்கள் சில நேரம் சமூகத்திலே குழப்பத்தை உண்டு பண்ணும். விஷயத்துக்கு வருகின்றேன். நான் முகவந்தலாவ ராகுலத்தேரு. இலங்கை திருநாட்டிலே தமிழ் மொழியிலும் சிங்கள மொழியிலும் இந்த நாட்டிலே மக்களுக்கு தர்மத்தை போதிக்கக்கூடிய ஒரு சமய தலைவர், ஒரு துறவி, மதம் கடந்து மனிதனாக வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு மனிதன். என்னுடைய இந்த சமூக பயணத்திலே இந்த நாட்டிலே யாருக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் நான் போய் பார்த்து பேசி என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்வேன். இது என்னுடைய குணம், என் தாயுடைய வளர்ப்பு. எனக்கு என்ன என்று விட்டு போக மாட்டேன். அது என்னுடைய வாழ்க்கையிலே முஸ்லிம் சமூகமா, இல்லை பௌத்த சமூகமா, இல்லை கிறிஸ்தவ சமூகமா, இல்லை ஹிந்து சமூகமா என்று நான் ஒருபோதும் பார்ப்பதும் இல்லை, யோசிப்பதும் இல்லை. அது எனக்கு தேவையில்லை. ஆனால் இந்த 2-3 நாட்களுக்கு முன் என் வாழ்க்கையில் எனக்கு நடந்த ஒரு சம்பவத்தை முகநூலில் எழுதினேன். அந்த முகநூலில் எழுதியதற்கு பிறகு அதை வைத்து எவ்வளவு கதைகளை ஜோடித்து எழுதிவிட்டார்கள். நான் தப்பானவன், நான் தவறானவன், நான் சமூகத்திலே பிரச்சனையை உண்டு பண்ண நினைப்பவன் என்று. இந்த காணொளியை நான் போடுவதற்கு காரணமும், எதையுமே போடக்கூடாது, எந்த பிரச்சனையும் தேவையில்லை என்று இருந்த காலகட்டத்திலே இந்த 2-3 நாட்களாக என்னை வைத்து அரசியல் செய்தார்கள். என்னை வைத்து பழி வாங்கி கொண்டார்கள். என்னை